ஹே காய்ஸ்! வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோல கிஃப்டிய பத்தியும், கிஃப்டியோட ரெஸ்க்யூ ஜர்னி பத்தியும், அண்ட் அவளோட ஏஜ், அவ எப்படி நெறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணி இங்க வந்திருக்கா, எல்லாத்தையும் அவள பத்தி சொல்லப் போறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒன்ஸ் அகெயின். அண்ட் திஸ் இஸ் கிஃப்டி. ஷி இஸ் 4 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் ஷி இஸ் அன் லேப்ரடார் அண்ட் ரொம்ப கியூட்டான ஒரு பொண்ணு. ஆக்சுவலி கிஃப்டிய வந்து நாங்க ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி தான் ரெஸ்க்யூ பண்ணோம். கிஃப்டி வாஸ் ஆக்சுவலி ஆன் த ரோட்ஸ். நாங்க ஒரு 6 மந்த்ஸாவே கிஃப்டிய வந்து பார்த்துட்டே தான் இருந்தோம் ரோட்ல. ஸோ, அவ ஒரு வீட்டுக்கு வெளியில படுத்திருப்பா. அவங்க வந்து ஆக்சுவலி தே வோன்ட் ஃபீட் ஹர் ப்ராப்பர்லி. கொஞ்சம் மிச்சம் மீதி சாப்பாடு மட்டும் தான் குடுப்பாங்க. அந்த சாப்பாட்டுக்காக ஏங்கி, ஏங்கி அவங்க ஃபேஸ பார்த்துட்டே இருப்பா. ஒன் டே இட் வாஸ் சோ ரெய்னிங். ஸோ, அப்ப வந்து வி வர் கம்மிங் இன் த கார். அப்ப நாங்க அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி வரும்போது, நாங்க கிஃப்டிய பார்க்கும்போது, அவளுக்கு மழையில எங்க போறதுன்னு தெரியாம, அந்த வீட்ட நோக்கி போறா. பட் அவங்க மூஞ்சிலயே கதவ சாத்திட்டாங்க. அ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ, வாட் வி பிளான்ட் இஸ் எப்படியாவது கிஃப்டிய நாங்க ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வரணும். பிகாஸ் அவ பார்க்கறக்கு ஒரு லேப்ரடார் மாரியே இல்ல அந்த டைம்ல. ஷி இஸ் அ லேப்ரடார். பட் அவளுக்கு வந்து அவ்ளோ ஒரு வெயிட் லாஸ் ஆகி ரொம்ப, ரொம்ப பேலா இருந்தா. ஸோ, நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குளிக்க வச்சோம். ஆல்மோஸ்ட் இப்ப எங்க வீட்ல வந்து 3 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு அவ. ஷி இஸ் வெரி ஹேப்பி. ஷி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் ஆல் அவர் பெட்ஸ். இதுவரைக்கும் எங்க வீட்ல இருந்த எல்லா பெட்ஸ் கூடயும் பயங்கர ஃப்ரெண்ட்லி, பயங்கர சமத்து கூடங்க. லைக் அவ நம்ம என்ன சொன்னாலும் கேட்பா. கரெக்ட்டா சாப்பிட்டுக்குவா. என்ன சாப்பாடு குடுத்தாலும் சாப்பிட்டுக்குவா. நான்வெஜ் மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. ஷி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் கிஃப்டி. கிஃப்டி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் கிரேசியா. ஷி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் எல்லா எங்களோட கேட்ஸும். அண்ட் ஷி இஸ் அ வெரி குட் பெட்டுங்க. நான் ரெஸ்க்யூ பண்ணதுலயே. அண்ட் ஷி ஹேவ் வென்ட் த்ரூ அ சர்ஜரி ரீசென்ட்லி. பார்த்தீங்கன்னா, அவளோட கழுத்துல வந்து ஒரு பெரிய அ டியூமர் மாதிரி வந்து ஷி ஹாஸ் கான் த்ரூ அ லாட். அண்ட் ஃபைனலி ஆக்சுவலி அந்த ஜார்னிய அவ ஜெயிச்சுட்டா. நாங்க ரொம்ப பயந்தோம். பிகாஸ் டாக்டர் சொல்ட்டாங்க, "அவ ரொம்ப அனீமிக்கா இருக்கா. ரொம்ப கஷ்டம் சர்ஜரி அப்போ" அப்படின்னு. பட் அவ ஜெயிச்சுட்டா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ ஜெயிச்சு மீண்டு வந்தது இங்க இவ்ளோ தூரம். அண்ட் கிஃப்டி வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த யாரையும் கடிச்சதோ எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி அவளோட அந்த சிஸ்ட் ஜர்னி எப்படின்னா, கழுத்துல ஒரு பெரிய கட்டி மாதிரி வந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாச்சு நாளாக நாளாக. ஒன் டே ஷி வாஸ் ப்ளீடிங் கம்ப்ளீட்லி. ஸோ எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இட் வாஸ் ஆக்சுவலி சண்டே. நாங்க நெறைய ஹாஸ்பிட்டலா எடுத்துட்டு போனோம். ப்ராப்பரா டாக்டர்ஸ் இல்ல. அண்ட் ஃபைனலி மண்டே வந்து எங்களுடைய வெட் கிட்ட எடுத்துட்டு போனோம். அண்ட் அவரு ஒரு 2 டேஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுத்தாரு. எதுவுமே கேட்கல. அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டே வந்து நாங்க சர்ஜரிக்கு போயிட்டோம். கிஃப்ட் வாஸ் அண்டர்கான் சர்ஜரி அண்ட் ரொம்ப எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. பிகாஸ் டாக்டர் அவ அனீமிக்ன்னு சொல்லிட்டாங்கன்னு. ரொம்ப பதட்டத்தோட தான் வெளியில நின்னுட்டுருந்தேன். அண்ட் அவள தனியா ஆக்சுவலி நான் தான் கூட்டிட்டு போயிருந்தேன். அண்ட் அங்கருந்து அவள கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு படுக்க வச்சு, ஒரு 2 டேஸ் நல்லா சாப்பாடு குடுத்து ஆக்சுவலி எனக்கு வந்து அவ அந்த மாதிரி படுத்துட்டுருக்கும்போது மனசே கேட்கல. பிகாஸ் எப்பவுமே ரொம்ப துருதுருன்னு நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க ஒரு பெர்சன் அப்படின்ற மாதிரி அவ திடீர்னு இப்படி படுத்துட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கர சூப்பரான ஒரு கார்டியன் அவ. நல்லா தூங்குவா. அதே நேரத்தில செம்ம அட்டென்டிவாவும் இருப்பா. அண்ட் ஷி இஸ் ஃப்ரெண்ட்லி டூ எவ்ரிபடி. எல்லா கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே அவள ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஈஸியா எல்லார் கூடயும் அட்டாச் ஆயிடுவா. அண்ட் பயங்கர சமத்து. அண்ட் ஆக்சுவலி இந்த கிஃப்டியோட ஸ்டோரியிலருந்து நான் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாருமே ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஸோ இப்ப கிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் எப்போ சிரிச்சுட்டே இருப்பா. ஒரு காம்னஸ் இருக்கும் அவகிட்ட. எந்த ஒரு டாக எதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்குவா. நம்ம கூப்பிட்டு வராம இருந்ததே கிடையாது. எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவா. "இங்க வாம்மா" அப்படின்னா. அவளுக்கு வந்து இந்த பேபி பேம்பரிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம பேம்பர் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அண்ட் ஆக்சுவலி அவ பேசுவா. நம்ம என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம கொஞ்சுனா அவ பேசுவா. அண்ட் அவளோட அந்த ஸ்மைல், அவளோட அந்த இதெல்லாமே வந்து எங்களுக்கு அவ கிடைச்சது ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நெறையா டைம் ஃபீல் ஆயிருக்கு. அண்ட் கிஃப்டி இஸ் சம்திங் லைக் ஐ ஃபீல் ஷி இஸ் ஃப்ரம் காட். ஷி இஸ் அ காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு நான் நெனைப்பேன். ஸோ தட்ஸ் வை ஐ நேம்ட் ஹர் அஸ் அ கிஃப்டி. அண்ட் ரொம்ப சமத்துங்க. லைக் நம்ம கூப்பிட்டா ஒரு பாசமா ஓடி வருது. நம்மளுக்கு உடம்பு சரியில்லன்னா, ஃபர்ஸ்ட் நம்மள வந்து ரூம்ல பார்க்குற ஒரு பெர்சன் அவ தான். அண்ட் ஐ டோன்ட் நோ எத்தன பேருக்கு இந்த மாதிரி பெட்ஸ் அமையும் அப்படின்னு. ஆக்சுவலி நான் இவள வாங்க கூட கிடையாது. நான் இவள வந்து ரெஸ்க்யூ பண்ணேன். அவ்ளோ ஒரு பாசங்க. நான் வந்து என்னோட லைஃப்லயே
அ ஒரு நான் ஒரு டாக் வாங்குனது கிடையாது. ஸோ நான் வாங்காம எல்லா டாக்ஸும் ரெஸ்க்யூ பண்ணி, அவங்களோட லவ் எப்படின்னு வாங்குனவங்களுக்கும், வாங்காததுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் கிஃப்டி இஸ் சம்மன் ஹூ அட்ஜஸ்ட் எவ்ரிதிங். இப்போ நம்மளோட சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அவளும் அட்ஜஸ்ட் ஆயிக்குவா. அண்ட் நம்ம என்ன சொன்னாலும் அத கமாண்ட் பயங்கரமா கேட்பா. ஸோ குளிக்கிறதுக்கு சமத்தா கூப்ட்டா ஓடி வர ஒரே பெர்சன் இவ தான். அ அண்ட் நம்மளோட ப்ரொடெக்ஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பா. நம்மளுடைய மனசு எப்படி இருக்குன்னு புரிஞ்சு நடந்துக்குவா. அண்ட் நான் வந்து ஐ ஃபீல் சோ பிளெஸ்ட் டூ ஹேவ் ஒரு பெட் அப்படின்னு சொல்றத விட, அ இவ என்னோட ஒரு குழந்தை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ ஹேவன்ட் சீன் எனி டாக்ஸ் லைக் திஸ் இன் மை ஹோல் லைஃப். அண்ட் அவளோட கண்ண பார்க்கும்போது எனக்கு மொத்த உலகமே அங்க தெரியும். பிகாஸ் நான் எப்பவுமே வந்து சோர்ந்து போம்போது கூட நின்னு ஒரு தூக்கி விடுற ஒரு பெர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ஹியூமனோட தொணை வேணும்னு நான் தேடினதே இல்ல. கிஃப்டி என் கூட இருந்தபோது. பிகாஸ் அவ அந்த அளவுக்கு வந்து ஷி மேட் மீ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். ஸோ அண்ட் ஷி இஸ் த ஒன்லி ரீசன் ஐ பிலீவ் தட் டாக் இவ்ளோ வந்து லவ் குடுக்க முடியுமா அப்படின்றது. ஸோ I hope you all love this video. I hope you all love Gifty. And Gifty is something who have been gifted by God to me. ஸோ அதே மாதிரி உங்க எல்லாரோட லைஃப்லயும் ஒரு கிஃப்ட் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.